200க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய தேசிய கீதத்தை ஒரு பெண் பாடுகிறார். அதுவும் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் பாடுகிறார் என்றால் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலும் இவர் ஒரு புலமை பெற்று பாடக்கூடிய ஒரு சூழல். இது எப்படி வாய்த்தது? இந்த பயணம் எப்படி இருக்கு? இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக சுபிக்ஷா நம்மோடு இருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, சென்னை மயிலாப்பூரை சேர்ந்தவர். வாழ்த்துக்கள் சுபிக்ஷா. ஒரு 200 நாடுகளின் தேசிய கீதத்தை நீங்க பாடணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? என்னம்னா, எனக்கு சாங்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெறும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாங்குவேஜில் பாடாமல் நிறைய லாங்குவேஜில் பாடணுன்ற ஆர்வம் தான் இதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங்குவேஜில் பாடும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் ஆந்தம் கேட்டேன். அதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த கண்ட்ரி எப்படி இருக்கும், அந்த கண்ட்ரி எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தினால இப்போ இந்த 200+ கண்ட்ரிஸ் வந்திருக்கு. அதாவது இதோட அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுதா? அந்த 200 நேஷனல் ஆந்தமோட அர்த்தம் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு, அவங்களுடைய கலாச்சாரம் அதில் இருக்கும்ல, அதெல்லாம் புரியுதா? இப்போ அது 100+ லாங்குவேஜஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதே 3 லாங்குவேஜஸ் தான். ஸோ அந்த லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஃப்ரெஞ்சு, டச்சுன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதோட டிரான்ஸ்லேஷன் பார்த்துப்பேன், அதோட இங்கிலீஷ் மீனிங் பார்த்துப்பேன். எதுக்குன்னா ப்ராப்பராக இந்த லைன் சொன்னால் அதுக்கு மீனிங் அப்படின்னு தெரியாது. ஆனால் அதை பாடும்போது நம்ம எந்த ஒரு சாங் பண்ணாலும், சாங்கில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நம்ம எமோஷன் அதில் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த சாங்குக்கான எமோஷன் நான் கொடுக்கணுன்றதுனால, ஓகே இந்த சாங்கான எமோஷன் இது ஒரு நல்ல அப்படி கூஸ்பம்ஸ் வர மாதிரி பாடணும், ஒரு தைரியமாக இந்த சாங்கா மெலோடியாக பாடணும் அப்படின்றதுக்காக நான் அந்த டிரான்ஸ்லேஷன் மீனிங்கை பார்த்துப்பேன். இதெல்லாம் பாடணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வந்தது? எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த எண்ணம் லாக்டவுன் டைமில் அப்போ நான் 7th சம்திங் படிச்சுட்டு இருந்தேன். அவன் 7th படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு 11 இயர்ஸ் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு இந்த சாங்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம்ன்ற ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய மொழிகளில் பாடுறவங்க, பல நாடுகளுடைய தேசிய கீதம் தெரிஞ்சுக்கிறப்போ தமிழ் தாண்டி எந்த மொழியோட நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகுறீங்க? ரொம்ப ஈஸியாக பாடுறதும் எது? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தாண்டி நம்மள எல்லா லாங்குவேஜுமே எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். இதோட இது பெட்டர், அதோட இது பெட்டர்னு நான் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஈக்குவலாக தான் எனக்கு இதுவாகுது. நான் எப்படி என்னோட தாய்மொழியான தமிழை நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் நான் ஃப்ரெஞ்சில் பாடும் போதும் பார்க்குறேன், ஸ்வீடிஷில் பாடும் போதும் நான் அதே ஃபீல் கொடுத்து தான் பாடுறப்ப எனக்கு அதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்தியா இல்லாமல் வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாங்னா எதை சொல்லுவீங்க? நேஷனல் ஆந்தம். இப்போ நான் போனதுக்கு சொன்ன அதே சேம் ஆன்சர் தான். எனக்கு எல்லாமே அதை சேம், எல்லாமே ஒரு பாடணுமா? வரல, பட் எழுந்து நின்றுட்டு பாடணும். ஏன்னா நேஷனல் ஒரு நாட்டோட தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்கணும், அப்படிதான் மரபு. அதுதான் சுபிக்ஷா சொல்றாங்க. சரிப்பா, பாடலாம். நேஷனல் ஆந்தம் ஆஃப் இஸ்ரேல், லாங்குவேஜ் ஹெப்ரூ. Kolot baleva benima nefesh Yehudi homia ufates Mizrat kadima ayan lision Sofia holo ரொம்ப ஒரு குரல் வளம் ரொம்ப இனிமையாக இருக்குது. என்ன எண்ணம் இருக்குது உங்களுக்கு சினிமாவில் ஏதாவது பாடணும்? நம்ம கண்டிப்பாக பிளேபேக் சிங்கராக வரணுன்றது ஆசை. இப்போது ஒரு மூவியில் 2 லைன்ஸ் மாதிரி டெபியூட் பண்ணியிருக்கேன். சுபிக்ஷாவோட திறமையை பார்த்து இப்போ சமீபத்தில் 10th 12th மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடந்தது. அது விஜய் பங்கேற்றார். அந்த கூட்டத்தில் சுபிக்ஷா தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சப்போ எப்படி இருந்ததுப்பா? அந்த சாங்கை நீங்கள் பாடுங்க. கண்டிப்பாக அது மறக்க முடியாத ஒரு மெமரி தான். ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்துன்றது, அதுவும் விஜய் சார் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப நாள் ஆசை. அது அவர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணணுன்றது நிஜமாவே அது அப்பத்தோடு அதை பாடி முடிச்சதுக்கப்புறமா நம்ம அவர் முன்னாடி பாடிட்டோமான்றது நிஜமாக பெரிய சந்தோஷம் தான்.
இதுக்கு முன்னாடி பொதுக்குழுவில் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருந்தேன். அதை பார்த்துட்டு விஜய் சார் என்ன சொல்லியிருந்தாராமா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயுமே வந்து நான் பாடணும்னு வந்து அவர் கேட்டாராமா. ஸோ அதனால இதுலேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிழொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கி தமிழனங்கி உன் சீர் இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. பல தேசிய கீதங்கள் எல்லாமே கேட்டுட்டோம். சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்? கண்டிப்பா இப்போ புஷ்பா மூவியில் வந்து ஸ்ரீவல்லி சாங் இருக்கு இல்லையா, அது வந்து நானே எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து ஒரு மேஷப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது నిన్ను చూస్తూ ఉంటే కన్నులు రెండు తిప్పేస్తావి, నీ చూపులు పైన రెప్పల వేసి కప్పేస్తావి, காணாத தெய்வத்தை கண்மூடாம பாக்குறியே, கண் முன்னே நான் இருந்தோம் கடந்து போகிறியே, தேரி ஜலக்க ஷரஃபே ஸ்ரீவல்லியில நாமதுக்கு பர்ஃபி చూపే బంగారమాయనే శ్రీవల్లి మాటే మాణిక్యమాయనే അനിയനിയായെല്ലാം പിന്തുടരി നിന്നെ അലയാൻ ഞാൻ നിന്നെ പിറകനി ഞാൻ നിന്നെ ಯಾರಗದೆಂದೆದ್ದು ತಲಬಗಡ ನಾನು ನಿನ ಕಾಲನ ಗೆಜ್ಜೆ ನೋದಲು ತಲೆಯೇ ಬಾಗಿದ ನೀನು చైనా మేరే పన్నా చాయ్ తుమాకే ఆర్కే చున్నా హోయ్ తో జోకే ఆమై తోమే స్వప్నో భూ